ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூண்டு 10 பல் போட்டுக்கோங்க, 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் 7 போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து அரைஞ்சி வச்சுக்கோங்க. அரைஞ்சி வச்சுக்கிட்டு பீன்ஸ் ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சைஸாக. கேரட் கொஞ்சம் 2 மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்துருக்கிறேன். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் தான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்து நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கணும். அடுத்தது நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி, புதினா அரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இந்த விழுதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போக வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினாக்கு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கி வரையில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெட்டி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாம. இந்த இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம 2 சைஸ் தக்காளி எடுத்தோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நறுக்கி வச்ச தக்காளி 2 சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எந்த கரம் மசாலாவும் போடலை, ஒன்லி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். தயிர் இப்போ நம்ம எதுக்காக சேர்க்குறோம்னா, தயிர் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. பிரியாணிக்கு காய் வதங்குற நேரத்தில் இப்போ நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நான் ஒரு கேரட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு இப்போ தண்ணி அளவை சொல்கிறேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் கரெக்டாக தண்ணி வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு நல்லா கொதி வரணும். ஒரு லெமன், அரை சைஸ் லெமன் புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு நம்ம காய்கறியெல்லாம் ஒன்றா அரிசியோட கிளறிடணும். கிளறிட்டு உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு குக்கர் மூடிட்டு நம்ம 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். வாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல மசாலா பிரியாணியில் நல்லா சேர்ந்துருக்கு. ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே டேஸ்ட்டாக தெரியுது. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.